மலையாளம் சினிமாவில் ரிலீஸ் ஆன படம் தான் ஐடென்டிட்டி. இந்த படத்தில் டோவினோ தோமஸ், த்ரிஷா, வினய் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, ஆனால் படம் நல்லா தான் இருந்தது. இந்த ஐடென்டிட்டி படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர ஜனவரி 31 ஐடென்டிட்டி படத்தை ZEE5ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக டாக்கு மகாராஜ். இந்த படத்தில் நம்ம பாலகிருஷ்ணா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இது ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் மூவி. தமிழ் டப்பிங்கில் ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டாக்கு மகாராஜ் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 10 டாக்கு மகாராஜ் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். அடுத்ததாக சங்கராந்திக்கு வஸ்துனாம். இந்த படத்தில் வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த பொங்கல் சங்கராந்தி வீக்கெண்டுக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவினா அது இந்த சங்கராந்திக்கு வஸ்துனாம் படம் தான். 200 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சங்கராந்திக்கு வஸ்துனாம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 14 ZEE5ல தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததா காதலிக்க நேரமில்லை. கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ரவி மோகன் மற்றும் நித்யா மேனன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இதுவும் ஒரு ஃப்ளாப் மூவி தான். இந்த காதலிக்க நேரமில்லை படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 14 காதலிக்க நேரமில்லை படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க.